வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது தேங்காய் பால், வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்ணுறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு, வெல்லமும் தேங்காய் பாலும் சேரையில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். இதை நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட நம்ம உருட்டிக்கலாம். இந்த உருட்டுற நேரம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். மற்றபடி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1 கப்பு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வறுத்த மாவு. இது அதாவது இடியப்பத்துக்கெல்லாம் வைப்போம்ல, இடியப்ப மாவு எடுத்துக்கலாம். அது அந்த மாவு தான். இது நல்ல வறுத்த மாவு. இடியப்ப மாவு இருந்தாலும் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா கலந்துக்கிறணும். உப்பு எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி, நெய்யும் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம கொதிக்கிற வெந்நீர் இப்போ ஊற்றணும். கையை விட்டுறக்கூடாது. நல்லா கரண்டி வச்சு கிளறுங்க. நம்ம இடியப்பத்துக்கு பண்ணுறோமே அதே மாதிரி தான் இதுவும். நல்லா கலக்கிக்கணும். கொதிக்கிற வெந்நீரை ஊற்றிட்டு நல்லா கையில் கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாறினோன்னா கையில் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். பாருங்கள், நல்லா மாவு ஒன்றா கலந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பு பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணால் ஊட்டிக்கலாம். உருண்டையாகவும் ஊட்டிக்கலாம். நம்ம இஷ்டம்தான் இதெல்லாம். இதை எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கிறணும். கொஞ்சம் சின்னதாக உருட்டுனிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் சின்ன சைஸாக போடுறது. பெருசுன்னா உள்ளே வேக நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கனாலே நல்லது தான். உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். முதலையே நல்லா மொத்தமாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சுருங்க. இப்போது நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1 கப்பு சரியாக இருக்கும். இப்போது அதை நம்ம காய்ச்ச போகிறோம். காய்ச்சி அந்த தூசியெல்லாம் எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பாகெல்லாம் தேவையில்லை. சும்மா நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். நல்லா கொதித்து வந்துருச்சு. வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைங்க. ஏன்னா நம்ம உருட்டி வச்ச அந்த உருண்டையெல்லாம் இதில் தான் வேக வைக்க போகிறோம். சில பேர் பால்லையும் வேக வைப்பாங்க. நான் தண்ணியில் வேக வைக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம உருட்டி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் போட்டுறணும். தண்ணி நல்லா இப்போ தான் கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். அதில் அது தனித்தனியாக உருட்டி வச்சதுனால போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது நல்லா வேகணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாதி வெந்தவுடனே அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்து வரப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போடணும்னு இல்லை.
இது கொஞ்சம் என்ன செய்யும், வெந்து மேலே வரும். அதை நம்ம உருட்டின அந்த இதெல்லாம் மேலே வந்துடும். அது கொஞ்சம் மேலே வரப்போ மீதி உள்ளதையும் அதில் நம்ம போட்டுறணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும், நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளை பாகெல்லாம் ஊற்றணும். அதனால் இதுலேயே நல்லா வெந்துருட்டும். சில பேர் இதில் பால் ஊற்றியும் வேக வைப்பாங்க. பால் ஊற்றியும் வேக வச்சுக்கலாம். அதை நம்மளோட இஷ்டம்தான். பால் ஊற்றுறதுனால ஊற்றலாம், தண்ணியிலையும் வேக வைக்கலாம். நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது பாகு ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெந்து வந்துருச்சு. இந்த பாகை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இது பாகோடு சேர்ந்து நல்லா வேகணும். திரும்பவும் நல்லா கொதிக்கணும், ஒன்றா சேரணும். பாகும் அந்த கொழுக்கட்டை உருண்டையும் நல்லா ஒன்றா சேரணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேம்லாம் வேண்டாம். பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும். அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணி கலந்த மாதிரி இருக்குன்னா ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவை கலந்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் இது நம்ம இறக்கி வச்சிட்டோம்னாலே தண்ணியெல்லாம் நல்லா கெட்டியாகிடும். இந்த சூட்டோடு இது பண்ணுறப்ப நல்லா கெட்டியாயிரும். இப்போ ஒரு கப்பு தேங்காய் பால் ஊற்றுறோம். இதில் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஒரு கொதி வந்துருச்சு. இனி ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இது நல்லா கெட்டியாகிடும். பார்க்க தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா கெட்டியாகிடும். இங்கே பாருங்கள் எந்த அளவு அது கெட்டியாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கேன்னு நம்ம கவலைப்பட வேணாம். ஆறுச்சுன்னா சரியாயிடும். இது நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது தேங்காய் பாலும் வெல்லமும் சேரையில் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வரும். நன்றி, வணக்கம்.